கீரை நிறைய சேர்த்து கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிவப்பு பொன்னாங்கண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு வெளியில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டுக்குங்க. நான் ஒரு டைம் இங்கே ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு அம்மாவுக்கு பண்ணிட்டு போய் அது 1 மாதம் வச்சு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீரையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் இளம் தண்டாக இருந்தால் அதோடு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா வந்து வெறும் கீரை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கையில் அடங்குற அளவுக்கு கீரை எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சி சேர்க்குறத விட இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதங்கங்கே இலையாக இருக்கும். அதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் இல்லை வெறும் மிளகாய் மட்டும் கூட ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் ரெண்டும் பாதி பாதி சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் ரொம்ப கருகாமல் கொஞ்சம் பாதி வதங்கினா போதும். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து புளி, கீரைக்கு வந்து புளி வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன். சும்மா கொஞ்சமாக பேருக்கு சேர்த்துக்கிட்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை தேங்காய் கூட விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணேன்னா தேங்காய் விட்டு பண்ணுவேன், எனக்கு அது பிடிக்குங்கிறக்காக. இல்லைன்னா நல்லெண்ணெய் நார்மலாக நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெடிச்சதும் கறிவேப்பிலை, ஒரு 2-3 வரமிளகாய் கிள்ளி அதில் போட்டு வரமிளகாய் கொஞ்சம் கருகுனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பேஸ்ட்டு, அது கூடவே கொஞ்சம் மிக்ஸி கழுவுன தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எப்படி நம்ம கீரை வந்து வடிய வச்சுருந்தாலும் கொஞ்சம் அதிலிருந்து தண்ணி விட்டு வரும். அது கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு மாதிரி நல்ல கலர் மாறி வரும். கொஞ்சம் நேரம் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, நம்ம ஆல்ரெடி கடுகு, வெந்தயம் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சு. நல்ல கலர் மாறி வரும். லாஸ்ட்டாக வந்து வெல்லம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கெட்டியானதில் வைக்கல, இல்லை நான்ஸ்டிக்கில் வைக்கலைன்னா லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் வெல்லம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அப்படியே தேன் கலரில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எதுலையாவது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 மாதம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.